அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி ஒன்று. அதாவது மக்காவில் தன்னுடைய உம்ராவுடைய கடமைகளை முடித்துக்கொண்டு மதீனாவுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் மதீனாவுக்கு செல்லும் வழியில் பஸ் ஒரு டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகி அதில் இருந்த கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட அனைவரும் வஃபாத்தாகி விட்டார்கள். அதில் பார்த்தோன்னு சொன்னால் 20 பெண்களும் 11 குழந்தைகளும் இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பியதாக செய்தி வந்திருக்கின்றது. அந்த நபர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற விபத்துகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு ஷஹீது போன்ற நல்ல அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் இலகுவாக்கி, கபருடைய வாழ்க்கையை இலகுவாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்தருவான் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்காக நாம் அனைவரும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிரே ஜமீல் என்று சொல்லக்கூடிய சிறந்த பொறுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தந்தல்வானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற செய்திகளை பார்த்து கொண்டு நாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாடுகிறானோ அது இந்த உலகத்தில் நடந்துவிடும். அல்லாஹ் நாடாதது எதுவுமே நடக்காது என்பதை நாம் உள்ளத்தில் எண்ண வேண்டும் முதலில் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தற்போது இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள், உம்ராவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சஹி சலாமத்தாக தன்னுடைய கடமைகளை நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாயகம் திரும்புவதற்கு உண்டான அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்மையாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த உலகத்தில் யாரும் எதை எடுத்துட்டு போக போறது கிடையாது. ஆகையால இருக்கக்கூடிய காலங்கள் என்ன செய்யணும்னா இன்ஷா அல்லாஹ் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக அழகிய முறையில் வாழ வேண்டும். அடுத்தவரை ஏமாற்றி பொய் சொல்லி அடுத்தவனுடைய வாழ்க்கையில பிரார்த்தனம் பண்ணி இது போன்ற வாழ்க்கையில வாழ்றதை விட உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. ஆகையால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூறியபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.